அவதூறு பரப்பும் வகையில் உள்ள வீடியோக்களை சமூக வலைதளங்களில் இருந்து நீக்க கோரி மாதம்பட்டி ரங்கராஜ் சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன, சுரேஷ் விவரிங்க. வணக்கம். பிரபல சமையல் நிபுணர் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து ஏமாற்றி விட்டதாக ஆடை வடிவமைப்பு நிபுணர் ஜாய் கிறிஸ்டல்டா காவல்துறையில் புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்த ஜாய் கிறிஸ்டல்டா மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தையும் டேக் செய்திருந்தார். இந்த நிலையில இந்த விவகாரத்துல மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை தொடர்புபடுத்தி பேசுவதற்கு ஜாய் கிறிஸ்டல்டாவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மாதம்பட்டி தங்கவேலு ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்குல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நிறுவனத்தினுடைய இயக்குநர்களில் ஒருவரான மாதம்பட்டி ரங்கராஜனுடைய தனிப்பட்ட விவகாரத்துல ஒட்டுமொத்த நிறுவனத்தையும் தொடர்புபடுத்தி பேசக்கூடாது என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் ஜாய் கிறிஸ்டல்டாவினுடைய இந்த செயலால் நிறுவனத்துக்கு நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளதோடு வணிக ரீதியாகவும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மனுவானது நீதிபதி செந்தில்குமார் முன்பு இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் நிறுவனம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை ஜாய் கிறிஸ்டல்டா தங்களை தொடர்புபடுத்தி 15 பேசிய காரணத்தினால கடந்த 15 நாட்கள்ல 12,50,00,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இந்த விவகாரம் தொடர்பாக ஊடகங்களில் கருத்து தெரிவிக்காமல் ஓய்வு பெற்ற நீதிபதி முன்பு மத்தியஸ்த பேச்சுவார்த்தைக்கு ஜாய் கிறிஸ்டல்டா முன்வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது. இதற்கு ஜாய் கிறிஸ்டல்டா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் மறுப்பு தெரிவித்ததுடன் மாதம்பட்டி என்று குறிப்பிட்டாமல் வெறும் ரங்கராஜ் என்று குறிப்பிட்டால் யாருக்கும் தெரியாது எனவும் இந்த மனு என்பது விசாரணைக்கு உகந்ததல்ல என்றும் வாதிடப்பட்டது. இந்த விவகாரத்தில் தங்களுக்கு தொடர்பில்லை என கூறக்கூடிய அந்த நிறுவனம் மாதம்பட்டி ரங்கராஜை பாதுகாப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இதற்கிடையில இந்த அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க ஜாய் கிறிஸ்டல்டாவுக்கு தடை விதிக்க வேண்டும், சமூக வலைதளங்களில் உள்ள வீடியோக்களை நீக்க வேண்டும் என்று மாதம்பட்டி ரங்கராஜ் தனியாக ஒரு மனுவையும் தாக்கல் செய்திருக்கிறார். அந்த வழக்கை இந்த வழக்குடன், அதாவது மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் தொடர்ந்த வழக்குடன் சேர்த்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக கூறி அதனுடைய விசாரணையை செப்டம்பர் 24ஆம் தேதிக்கு தள்ளிய வைத்த நீதிபதி 12,50,00,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக கூறக்கூடிய அந்த குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்களை தாக்கல் செய்யும்படி மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்திற்கும் உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். 2,59,00,000 அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தை டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1,22,00,000 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 46 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 22 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.